குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/6/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு திங்கட்கிழமை ஆணி மாதம் 9ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் இரவு 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 9:06 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:18 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:32 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 10:16 வரை காரசை, பின்பு இரவு 9:06 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:18 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:18 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிதம்பரம். ஸ்ரீ ஆவுடையார் கோவில் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் புறப்பாடு. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். ஸ்ரீ திருத்தணிகை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தப்ப உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் பிரதோஷ தினம் மற்றும் சிவராத்திரி. திங்கட்கிழமை நாளில் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பு. சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு பிரதட்சிணம் வரக்கூடிய நாள். மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எந்த ஒரு உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. காஃபி குடிப்பதோ, டீ குடிப்பதோ, அல்லது ஜூஸ், பழங்கள், பலகாரங்கள் சாப்பிடுவதோ, நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவது போன்ற விஷயங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த நேரமானது சிவபெருமான் பார்க்கடலை கடைந்து வரக்கூடிய அமிர்தத்தை, ஆழகால விஷத்தை உண்ட நேரம். அப்பொழுதுதான் அம்பிகை சிவபெருமானுடைய கழுத்தை இறுக்கி பிடித்து அந்த விஷத்தை உள் இறங்காதபடி தடுத்து நிறுத்துகிறாள் அம்பிகை. ஆக இந்த நேரத்தில் எல்லோருமே பொதுவாக நித்திய பிரதோஷம் தினந்தோறும் உங்கள் வாழ்நாளில் வரக்கூடிய அன்றாடம் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக எந்த ஒரு உணவையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. தண்ணீர் கூட குடிக்க கூடாது. இந்த காலமானது பிரதோஷ காலமாக இருக்கிறது. தோஷ காலம். ஆக இந்த தோஷங்கள் நிவர்த்தியாக பிரதோஷ காலத்தில் விரதங்களை அனுஷ்டித்து வழிபாடு செய்தால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும், பிரச்சனைகளும், தோஷங்களும் தீரும் என்பது ஐதீகம். ஸ்ரீ நந்தியம் பெருமானையும் இந்த நாளில் வணங்குவது நல்லது. கைலாயத்தில் அதிகார நந்திகேஸ்வரர், அவரை வணங்குவதாலும் அவருடைய இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வதால் நல்லது. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 108 முறை உச்சரியுங்கள், நல்லது. அதே நேரத்தில் பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக நல்லது. சுவாமியை வழிபடுவது, பானகம் வைத்து வழிபட்டாலும் அற்புதத்தை தரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். பயனற்ற மரங்களை வெட்டுவதற்கு ஏற்ற நாள். ஹோமம் செயல்களை செய்வதற்கு உகந்த நாள். கடன்களை அடைப்பதற்கு சிறந்த நாள்.
இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:36 முதல் 3:20 வரை மேஷ லக்னம், 3:21 முதல் 5:22 வரை ரிஷப லக்னம், காலை 5:23 முதல் 7:38 வரை மிதுன லக்னம், 7:39 முதல் 9:46 வரை கடக லக்னம், காலை 9:47 முதல் 11:48 வரை சிம்ம லக்னம், 11:49 முதல் 1:48 வரை கன்னி லக்னம், மதியம் 1:49 முதல் 3:54 வரை துலாம் லக்னம், 3:55 முதல் 6:05 வரை விருச்சக லக்னம், மாலை 6:06 முதல் 8:12 வரை தனுசு லக்னம், இரவு 8:13 முதல் 10:07 வரை மகர லக்னம், 10:07 முதல் 11:50 வரை கும்ப லக்னம், 11:51 முதல் 1:31 வரை காலை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான போரையிலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது அதிகாலை பொழுது காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்திலும் மிக உற்சாகமாக படுகுஷியாக இந்த நாளை தொடங்க போகிறீர்கள். பிள்ளைகளுக்குண்டான விஷயங்களை மிக அழகாக செய்து கொடுப்பீர்கள். பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களாகட்டும், கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாகட்டும், அந்த பிள்ளைகளுடைய குணத்தில் எந்த விதமான குறைபாடு இல்லாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளும் உங்களுக்கு ஏற்றார் போல மிக சௌகரியத்தை கொடுப்பார்கள். மிக அன்பு அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். பிடிவாத போக்கு குறைவதாலும் உங்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை என்பது இருக்காது. அப்படியே சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டு நடப்பார்கள். நல்ல சாத்வீகமான குணம் கொண்டவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். பணவரவுகளில் உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் பணவரவுகள் இழுபறியாக கூட இருக்கும், ஆனால் கிடைத்துவிடும். பணம் வருகிறதே என்று முன்கூட்டி எந்த வேலைகளையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருந்தாலும் எடுக்க வேண்டிய வேலைகளை மிக அழகாக சரியான நேரத்தில் எடுத்து செய்தல் வேண்டும். போரைகளை பார்த்து பெரும்பாலும் செய்யுங்கள். அது உங்களுக்கு சாத்வீகத்தையும் நல்ல நிலையை கொடுக்கும். முக்கியமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஒரு சில அனுபவங்கள் புதிய சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும். மனதில் புதிய பாதைகள் பிறக்கும். எல்லோருக்கும் மத்தியில் நன்றாக வர வேண்டும் என்கிற வேகம் உங்களிடம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய கிரக அமைப்புகள் இன்றைய நாள் சாதகமாகவே இருக்கிறது. பெரும்பாலும் சாதகத்தை கொடுக்கிறது. குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சியும் இருக்கும். வேலை தொடர்பான சில புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். வெளியிடங்களிலும் உங்களுடைய வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு உயரக்கூடிய யோகம் பாக்கியம் கிடைக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கிறது. மனதிற்கு திருப்தி இருக்கும். இல்லத்தரசிகள், வீட்டை பார்க்கக்கூடியவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு சில வேலைகளை கவனிக்கலாமா என்கிற எண்ணம் இருக்கும். எப்பொழுதும் வீட்டு வேலைகளை பார்ப்பது என்பது பிடிக்காத ஒன்றாக இருந்தாலும் ஆண்கள் போல வீர தீர செயல்களில் ஈடுபட அதிக ஈடுபாடு உண்டு. பணத்தை சம்பாதிக்க வேண்டும். குடும்பத்தை தலை நிமிர்த்த வேண்டும். உங்களால் முடிந்த விஷயங்களை தைரியமாக செய்யக்கூடிய திறன் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இந்த ராசி பிறந்தவர்கள் சர ராசி என்பார்கள். மேஷத்தில் பிறந்தவர்கள்
உங்கள் ராசியில்தான் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். அவரே உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடம். இளைய சகோதர சகோதரிகள் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார், அதிலும் விரையாதிபதியோடு இணைந்து. சில முக்கியமான பெரியவர்களுடைய விஷயங்களை கேட்டு செய்யுங்கள். உங்களுக்கு சில தெரிந்திருந்தாலும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது எந்த தவறும் கிடையாது. வேலை, தொழில், வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் எதையும் நடுநிலையாக செய்வீர்கள். துரிதம் ஏற்படும். உத்தியோக வேலைகளில் வேகம் அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய திறன் சக்தி உங்களிடம் வெளிப்படும். மாணவர்களுக்கு படிப்பில் புரிதல் இருக்கும். வார்த்தையில் இனிமை உண்டாக்கும். மிக அழகாக கிரகித்துக் கொள்வீர்கள். தன ஆகர்ஷணம், பொருளாதாரத்தில் நல்லதொரு ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாளாக்கம். வேலைகளில் விறுவிறுப்பு இருக்கும். தைரியமாக சில காரியத்தை நடத்துவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சில நன்மைகள் பிறக்கும். உற்சாகம் சித்திக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். துரிதம் ஏற்படும். மனதில் நல்ல அமைதி இருக்கும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சாத்வீகமான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். 3ஆம் வீட்டு அதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடமான கடகத்தில் புதன் பகவான் பகை பெற்று இருக்கிறார். அந்த 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக ரிஷபராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில அளவில் படபடப்பு இருக்கும். திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் ஒரு சில நல்ல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆர்வங்கள் அதிகரிக்கும். நல்ல லாபத்தை பெறுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள், பால் பண்ணை, உணவகம் மற்றும் தண்ணீர் குடிப்பதற்குண்டான சேல்ஸ் நிலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் உணவு தானியங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், மளிகை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், உணவு தொழிலை கையாளக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. சந்திர பகவான் பொதுவாக ரிஷபத்தில் தான் உச்சம் பெறக்கூடியவர். ஆக உச்சஸ்தானத்தில் இந்த நாள் இருப்பதால் உங்களுடைய செயல்கள், மனது நிம்மதி இருக்கும். எண்ணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நல்ல சிந்திக்கவும் செய்வீர்கள். அதே நேரத்தில் செயல்படவும் செய்வீர்கள். இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். புதன் பகவான் பகை பெற்று இருக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி. குடும்பத்தில் இருப்பவர்களிடத்திலேயே பெரும்பாலும் பொறுமையாகத்தான் நீங்கள் பேச வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாய் பகவானோடு கேது பகவான் இருக்கிறார். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருங்கள். உடல்நலம், தாயினுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய நலனுக்காக சில பணம் செலவும் ஆகலாம். ரிஷபராசி அன்பர்கள், வண்டி வாகன பயண நேரங்களில் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். சில நேரம் சாலைகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கும். பொறுமையும் நிதானமும் தேவை. விவேகமாக இருங்கள். கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார் உங்களுடைய விரையாதிபதியோடு சேர்ந்து. உடல் நலத்திற்கு, மனநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தியானம், யோகாசனங்கள், பயிற்சிகள் செய்வது நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள் மூத்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். 11வது இடம்தான் மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தின் அதிபதி. உங்களுக்கு 2ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. உத்தியோக வேலைகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். சில அனுபவங்கள் ஏற்படும். புதியதொரு விஷயத்தை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் ஓரளவு லாபங்கள் அதிகரிக்கும். வலு அதிகரிக்கும் நாள். உடன் பிறந்தவர்கள் ஆகட்டும் அல்லது உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களுடைய ஆதரவினையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறார். கேத்து பகவான் பகையாக இருக்கிறார். ஆக சுகஸ்தானத்தில் அவ்வப்போது எப்பொழுதும் நீங்கள் பரிசோதித்துக் கொள்வது நல்லது. தாயினுடைய ஆரோக்கியம், இரத்த சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். நல்ல ஆரோக்கியமான உணவினை கொடுங்கள். அவர்களுடைய உடல் நலத்தை காப்பது விசேஷம். விரயத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். உங்களுக்கு ராசி அதிபதி அவரே உங்களுக்கு சமமாக இருப்பதால் சில வேளைகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பண ரீதியாக வருமானத்திற்கு வழி கிடைக்கும். எந்த விதங்களிலும் சோர்ந்து போக மாட்டீர்கள்.
எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய வேலைகள் நடக்கும், வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு சின்ன சின்ன சரிவுகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். 10ஆம் இடத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம், 2 கிரகங்களின் சேர்க்கை. ராகு பகவான் பகை கிரகமாக இருப்பார். சனீஸ்வர பகவான் ஆட்சிநாதனாக இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஏற்புடையவராக இருப்பார். இருந்தாலும் அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி. ராகு பகவான் எப்பொழுதும் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். பகை ராசியில் இருப்பதால் உங்களுக்கு சில அசௌகரியங்கள் தொழில் ரீதியாக நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய பெரிய மனிதர்களிடத்தில் மிக அமைதியாக பேசுதல் வேண்டும். கிரக போக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்திலும் சரி, 4க்கும் 10ஆம் இடத்திலும் ராகு பகவானும் கேத்து பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த 2 விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொண்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். ஒரு சிலருடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். 2ஆம் வீட்டில் அதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம். அதிலும் பெரியவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். லாபாதிபதி 2இல் இருக்கிறார். கிரகங்கள் எப்படி யார் யார் இருக்கிறார்கள், அந்தந்த வீட்டினுடைய பாவகம், அதை பொறுத்தான காரகத்துவம் தான் உங்களுக்கு நடக்குமாக உங்களுக்கு மிக எளிமையான முறையில் உங்களுக்கான பலன்கள் சொல்லப்படுகிறது. பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு செய்தால் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். ஒரு நிலை போல இருக்காது. மனம் அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சந்திர பகவான் இருக்கக்கூடிய வீட்டில் 2ஆம் அதிபதி உங்களுக்கு பகை வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பம் பற்றிய எண்ணங்களை உங்களுக்கு அதிகமாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். உத்தியோக வேலைகளில் சில மாற்றங்கள் வரலாம். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஆர்வங்கள் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை எட்டி பிடிப்பீர்கள். புதிய பக்குவங்கள் உண்டாக்கும். பிறருக்கும் சில விஷயங்களை வழங்குவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட வழிபடுங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை அறிந்து செய்வீர்கள். நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இந்த நாள் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். 2ஆம் வீட்டு அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மனம் சார்ந்த கவலைகள் இருக்கும். வேலை தொடர்பான சில அலைச்சல்கள் சந்திக்கக்கூடும். புதியவர்களோடு நீங்கள் அமைதியாக பேசுதல் நல்லது. நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்கள் துணைவரிடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. அவர்கள் வழியில் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. சாதகமான சூழ்நிலைகள் பிறக்கும். நண்பர்களுடைய செயல்பாடுகளில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். மற்றவர்களுடைய குணத்தை புரிந்து நடக்க வேண்டும். அதிகப்படியான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கையில் பணத்தை செலவு செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம் தேவை. அதிகப்படியாக செலவு செய்து பிறகு நீங்கள் மன கஷ்டத்தில் இருக்காதீர்கள். வருகிற பணத்தை பத்திரப்படுத்த முயற்சி செய்யுங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக இருப்பது நல்லது. எவரிடத்திலும் கடன் கேட்டாலும் உங்களுக்கு சீரான பதில் கிடைக்காது. கேட்ட இடத்தில்தான் மிச்சம். ஆக நீங்கள் வெளியே செல்பவராக இருப்பின், வேலைக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ வெளியூர்களுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ சிறுதூர பயணங்களை மேற்கொள்பவர்கள் கவனமாகவே இருங்கள். சில சுபகாரி தொடர்பான தடைகள் கொஞ்சம் விலகி வரும். பயப்பட வேண்டாம். பொதுவாக இந்த நாள் உங்களுடைய வீட்டில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வீர்கள். காலை தொடக்கத்திலிருந்தே உங்கள் துணையினுடனான நெருக்கம் உங்களுக்கு கூடுதலாக அமையும். உழைப்பிற்கு ஏற்றபடி நல்ல பலன்கள் சாதகமாக அமையும். அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல புகழ் பெறுவீர்கள். சாதாரண வேலைகளை கூட மெச்சக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. எல்லோருடைய பாராட்டுதல்கள் பெறுவதால் உங்களுக்குள் உற்சாகம் இருக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். சாதுரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுபகாரிய தொடர்பான தடைகள் விலகப் போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு நல்ல சிறப்பான போக்கு உண்டு. அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு பகை ஸ்தானத்தில், புதன் பகவான் பகைக்குரியவராகிறார். கடகத்தில் இருக்கும் பொழுது சந்திர பகவான் தந்தையாகவும் புதன் பகவான் மகனாக இருக்கிறார். ஆக சந்திர பகவானுடைய வீட்டில் புதன் பகவான் உங்களுக்கு பயணிக்கும் பொழுது பகையாக மாறுகிறார். அந்த 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். 2 பக்கமும் உங்களுக்கு சீரற்ற தன்மையில் இருக்கிறது. ஆக ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்காமல் கூட போகலாம். எதற்கும் நீங்கள் அவசரப்படாதீர்கள். பொறுமை நிதான குணத்தோடு இருக்க வேண்டிய நாள்.
ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள் செய்யலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். கேத்து பகவானோடு உங்களுக்கு இணைவு இருப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில நேரம் பின்னடைவு இருக்கும். முழுக்க முழுக்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். சுய கௌரவமாக இருக்க நினைப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலக்கும், தாமதங்கள் அகலும். சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுடைய செயலுக்கும் பேச்சுக்கு ஏற்றபடி உங்களுடைய எல்லா செயல்களும் நல்ல விதமாக நடக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். சந்திர பகவான் லாபத்தில் உங்களுடைய அதிபதி சஞ்சாரம் இருப்பதால் உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். நீர் தொடர்பான வேலைகளில், நீர் மேலாண்மை சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. 3ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். அதே போல லாபத்தில் மூத்த சகோதர சகோதரிகளிடத்தில் அனுகூலம் ஏற்படும். இளையவர்களிடத்தில் சற்று பக்குவமாகத்தான் நடக்க வேண்டும். அவர்கள் கோபப்பட்டாலும் நீங்கள் எதிராக பேசாதீர்கள். அவர்களுடைய வயதிற்கு ஏற்றபடி நீங்களும் உங்களுடைய வயதிற்கு தகுந்தாற் போல் நல்ல அனுபவத்தோடு பக்குவப்பட்டு பேசுதல், தட்டி கொடுத்து பேசுதல் நல்லது. அனுசரணையான பேச்சுதான் உங்களுக்கு நன்மையை தரும். சமூக வேலைகளில் வளர்ச்சிகள் உண்டாக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நீர் ஆதாரம் நன்றாக அமையும். இயற்கை வளம், வருண பகவானுடைய அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தை போக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். நல்ல வருமானம், வாழ்க்கை சூழல் நல்ல விதமாக அமையும். விரும்பிய விஷயங்களை செய்வீர்கள். சுதந்திர போக்கு அமையும். வியாபாரம் உங்களுக்கு களை கட்டும். பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வரலாம். புது வாடிக்கையாளர்கள் உருவாகலாம். பிள்ளைகளுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் சில நன்மைகளை செய்வீர்கள். மூத்தவர்கள், மூத்த உடன் பிறப்புகளுடைய ஆதரவுக்காகவும் அவர்களுடைய செயலுக்காகவும் நீங்கள் எப்பொழுதும் துணை இருக்கக்கூடும். வியாபாரம், பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் எல்லாமே திருப்தியை தரும். பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையான ஒரு 100% பலனை கொடுக்கும். வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் வரலாம். சில நேரங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவிலும் வரும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணப்போக்கு மனதில் அதிகமாகவே இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக மிக நல்ல நாள். எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நல்ல அதிபுத்திசாலிகள் நீங்கள். உழைப்பை நம்பக்கூடியவர்கள். உழைத்து முன்னேறுவதில் வல்லவர்கள். கீர்த்தி அதிகரிக்கும். புகழ் கூடும். மேன்மை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். சாதுரியமான செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். சில நன்மைகள் வந்து சேரும். நினைத்த காரியம் கைகூடும். திருப்திகரமாக உணர்வீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரும். பெரிய விஷயங்களை சாதிக்க நினைப்பீர்கள். அதற்குண்டான முயற்சிகளும் நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாகும். புகழ் சேரும். மறைமுகமான சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாள் சர்வ வல்லமையுள்ள இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எண்ணிய காரியங்கள் இந்த நாள் திருப்திகரமாக நடக்கும். வேலை, தொழில், வியாபாரம் சந்தோஷத்தை கொடுக்கும். உற்சாகமாகவும் நல்ல மன அமைப்போடு இருப்பீர்கள். டென்ஷன், தேவையற்ற கவலை, பய உணர்வுகள் அகலும். பழைய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் அகலும்.
தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். இறை வழிபாடு உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். மனதிற்கு பிடித்த போல விஷயங்கள் கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீண்ட காலமாக நீங்கள் செய்ய நினைத்த இறை பிரார்த்தனைகளை செய்வீர்கள். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு நல்லதொரு ஆதாயம், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். புதியவர்களுடைய ஆதரவு ஏற்படும். கலைப்பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவுகள் இறக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக தன் எழுச்சியோடு இருப்பீர்கள். வெற்றிக்குரிய நாளாக இருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. வீட்டிலும் வெளி இடங்களிலும் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. ஒரு சில நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அடுத்த கட்ட நிலையை கூட்டி செல்லும். நல்ல அனுபவங்கள் வலுப்படும். ஆலோசனைகள் கிடைக்கும். வியாபாரத்தை புரிந்து கொண்டு நடத்துவீர்கள். நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் அமையும். உறவுகளினால் ஆதரவு கிடைக்கும். நல்ல ஒத்துழைப்பு ஏற்படும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கக்கூடிய நாள். தெய்வ பலத்தை பெறுகிறீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வீர்கள். மக்கள் வரத்தை அதிகப்படுத்துவதற்கான சில முக்கிய வேலைகளை பார்ப்பீர்கள். மனதில் தெளிவும் நல்ல எண்ணமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு அதீத நல்ல பலனை கொடுக்க போகிறது. அதிலும் ரோகிணி நட்சத்திரமாக இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அதீத பலன்கள் இந்த நாள் வந்து சேரும். நல்ல லாபத்தை கொடுக்கும். சந்திர பகவானை வணங்குங்கள். இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம். குடிக்க நீர் மோர் தானம் செய்யலாம். இந்த ரோகிணி நட்சத்திர நாளில் சந்திர பகவான் இந்த நாளை ஆளுகிறார். அதிலும் அவருடைய கிழமை நாளுக்குண்டான வாரத்தில் வருவது இன்னும் விசேஷம். வாரம் என்பது கிழமையை குறிக்கும். சோமவார் என்பார்கள் இல்லையா? ஆதிவார் என்றால் ஞாயிற்றுக்கிழமை. சோமவார், மங்கள்வார், புத்வார், குருவார். வார் என்பது கிழமைகளை குறிக்கக்கூடிய சமஸ்கிருத சொல். ஆக இந்த திங்கட்கிழமை தினத்தில் ஆளக்கூடிய பகவான் ஸ்ரீ சந்திர பகவான். ஆக சிவபெருமானை பிறையை சூடியிருக்கிறார். சந்திர பகவானை தலையில் வைத்து கொண்டாடக்கூடியவர் என்றால் அவர் சிவபெருமான். அதே போல அம்பிகை சாந்தமாக ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்தாலும் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். பச்சரிசி கொண்டு உணவு சமைத்து தயாரித்து பிறருக்கு தானமாக செய்வது இன்னும் நல்லது. சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனந்தமான மகிழ்ச்சி நிறைந்த நாள். எடுத்த வேலைகள் திறமையாக முடிக்கக்கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாக்கும். வெளியூர் தொடர்பான விஷயங்கள் நடக்கும். இறை பிரார்த்தனைகளை செய்வீர்கள். நீண்ட நாளாக எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம், உத்வேகமாக இருப்பீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். வேலையில் நல்ல உயர்வு ஏற்படும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில், அதிலும் பகை வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் வரையில் உங்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்க வழிவகை உண்டு. வெளிநாட்டு பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிறருடைய ஆதரவோடு சில காரியங்களை நகர்த்துவீர்கள். உதவிக்கு ஏற்றபடி நட்பு வட்டாரத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் அகலும். முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் இந்த நாள் சிறப்பாக அமைகிறது. குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களிலும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் திருப்திகரமாக முடிக்கலாம். இந்த நாள் ரோகிணி நட்சத்திரம் நிலவுவதால் சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் திங்கட்கிழமை நாட்களில் ரோகிணி நட்சத்திரம் வருவது மிக விசேஷம். சிவபெருமானுடைய வழிபாடுக்கு ஏற்றாற்போல் அம்பிகை வழிபாடு செய்வது மிக நல்லது. வேலை வாய்ப்புகளில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தரும். மந்தமாக இருந்த வேலைகள் கூட சுறுசுறுப்பு அடையும். அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று இருப்பீர்கள். உங்களுடைய மனக்கவலைகள் அகலும். சின்ன காரியங்களாக இருந்தாலும் அது எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் அமையும். சில சிறப்புக்குரிய விஷயங்களை கவனித்து செய்வீர்கள். வீட்டிற்கு உறவுகளுடைய வருகை அதிகரிக்கலாம். குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் உங்களுடைய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. மூத்த அதிகாரிகளிடத்தில் நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய செயல்களுக்கு வரவேற்பு உண்டு. விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமான நாள். பூர்வீக சொத்துக்களினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடாது. பெரிய வேலைக்கு செல்வதற்கான சில முயற்சிகள் நடக்கும்.
6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் மற்றும் வெற்றிக்குண்டான பாவகமும் கூட. இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். 3ஆம் வீடு இளைய சகோதர பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு விரயத்தில் கேது பகவானோடு இணைந்திருப்பதால் சில நேரங்களில் வேறு இடங்களுக்கு போகலாமா என்கிற எண்ணப்போக்கு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல பூர்வீக இடத்தை விட்டும் இடமாற்றம் செய்ய நினைப்பீர்கள். பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில். ஆக அந்த இடத்தில் இருந்து வெளியேறி வேறு வேலைக்கு போகலாமா அல்லது வியாபார இடத்தை மாற்றலாமா, வேறு வேலைக்கு செல்லலாமா அல்லது இடம் பெயரலாமா என்கிற இந்த விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் தான் மனதில் அதிகமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் எந்த காலத்தில் செல்லலாம், எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து செய்யுங்கள். இருக்கக்கூடிய வேலையில் பயணியுங்கள். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புக்காக அதிக போராட்டமாக கூட இருக்கும். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள். உங்களுடைய பதவியையும் உங்களுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்வது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அதிலும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள், சில சங்கடங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். விரையாதிபதி உங்களுக்கு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பார்கள். அவர்களுக்கு அதிகமான வேலைகள் உயர்வு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு சூரிய பகவான் குரு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய பார்வை என்பது குறைவாகத்தான் இருக்கும் வருகிற பெயர்ச்சி வரையிலுமே. ஆக கன்னிராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்கள் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அதிர்ஷ்டத்திற்குரிய சில நல் வாய்ப்புகள் அமையும். உறவுகளினால் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். குடும்ப நபர்கள் பெற்றோர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம், சில வேகங்கள் இருக்கும். தந்தையின் முகாந்திரமாக சில பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய லாபாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் ரிஷப வீட்டில் சுக்கிர பகவானுக்கு உண்டான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள். மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகும், தாமதங்கள் அகலும், எடுத்த காரியங்கள் வெற்றியாக்கும், வேலை வாய்ப்புகள் சித்திக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வரும், வேலை வியாபாரங்களில் இருந்து இடர்பாடுகள் தீரும், தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் இந்த நாளை ஆளுகிறார். அதிலும் ரோகிணி நட்சத்திரமாக வருவது இன்னும் விசேஷம். இயலாதவர்களுக்கு நீர்மோர் கொடுப்பது, தயிர் சாதம் தானம் செய்யலாம், தேங்காய் சாதம் தானம் செய்யலாம். இப்படி வெண்மை நிற பொருட்கள் அன்னதானம் செய்வதால் முழுமையான சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். பிரதோஷ தினமாக இருப்பதால் கோவிலுக்கு பாசி பருப்பு கொண்டு பாயாசம் செய்து விநியோகம் செய்யுங்கள். இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள். இதனால் முன்னோர்களுடைய சாபங்கள், சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் கைகூடி வரும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிறருடைய பொன்னான ஆதரவினை பெறுவீர்கள். வழக்கு சார்ந்த நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் பல ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். 5ஆம் பாவாதிபதி உங்களுக்கு 4க்கும் 5க்கும் அதிபதியானவர் பூர்வ புண்ணியத்தில் இருப்பதால் குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக பெரிய அளவில் முயற்சிகள் எடுக்கக்கூடும். குழந்தைகளுடைய ஆசைகளை தீர்த்து வைப்பதற்கான சில வேலைகளை கவனிப்பாக செய்வீர்கள். வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் நடக்கும். அன்பாக இருப்பீர்கள். உங்களுடைய நல் ஆதரவு பிள்ளைகளை அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும். மறைமுகமான விமர்சனங்கள் வரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் ஏற்புடைய நாளாக அமையாது. சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ உங்களுடைய சொந்த விஷயங்களையோ வெளிப்படுத்தாதீர்கள். தொழிலில் மிக கவனம் தேவை. கொள்முதல் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் எந்த இடத்தில் முதலீடு செய்கிறீர்கள், இதற்கான பலன் என்ன கிடைக்கும் என்பதை முழுமையாக ஆராய்ந்து அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய நண்பர்களை சேர்த்து நீங்கள் வேலைகள் செய்யலாம். அதை தவிர்த்து பிறருடைய வார்த்தைகளுக்காக செலவுகள் செய்யாதீர்கள். ஒரு சிலருடைய ஆதரவு குறையலாம். ஒரு சிலர் உங்களுக்கு பின்னாலும் பேசலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. துலாம் ராசி அன்பர்கள், கணவன் மனைவி இடையே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கவனக்குறைவாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்கு இடையே நேர்மறையான போக்கு இருக்காது.
ரகசியங்களை காப்பீர்கள். வெளிப்படையான தன்மைகள் வெளிப்படாது. சில அசௌகரியமான ஒரு சில மனநிலைகள் இருக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்கள் கோப குணத்தில் உள்ளவர்கள் அமைதி அடைவது நல்லது. கோப குணம் உங்களுக்கு சத்ருவை கொண்டு வரும். ஆக கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்பவர்கள் உங்கள் கோபம் உங்களுக்கே சத்ரு. ஆக இந்த தன் கோபம் தனக்கே சத்ரு என்கிற வார்த்தையை அவ்வப்போது மனதில் வைத்துக் கொண்டால் நல்லது. யாரையும் எதை பற்றியும் விமர்சிக்காதீர்கள். உடல் உபாதைகள் நீங்க இறை வழிபாடு செய்ய வேண்டும். தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. எந்த வயதினரும் ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்தால் உடல் உபாதைகள் நோய்கள் தீரும். கிரக ரீதியாக சில தொந்தரவுகள் இருந்தாலும் பெருமாளுடைய அனுகிரகம், ஸ்ரீ மகாவிஷ்ணு தாயாருடைய அருளாசி உங்களுக்கு வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்ரா நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். விளையாட்டு சார்ந்த சமூகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு மற்றும் துர்கை அம்மனை வழிபடுங்கள். ராகு கால பூஜையை செய்வதால் உங்களுடைய உடல் உபாதைகள் தீர வழிவகை கிடைக்கும். அனுபவங்கள் மேம்படும். மற்றும் சர்பத்தை நாகராஜாக்கள் நாக தேவர்களை வழிபாடு செய்வது மிகவுமே நல்லது. ராகு கால பூஜையை தொடர்ந்து செய்து வந்தாலும் சில தோஷங்கள் பிழைகள் அகலும். அனுபவங்கள் மேம்படும். புதிய விஷயங்களை நீங்களாகவே உணர்ந்து செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். சில செயல்களில் அனுபவத்தை பயன்படுத்துவது நல்லதாகவும் இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் உண்டாகலாம். பிறருடைய விஷயங்களுக்கு சில உதவ முடியாத ஒரு நிலையில் தள்ளப்படுவீர்கள். பண நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கும். சில நேரம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு செல்லலாமா என்கிற எண்ணப்போக்கோடு இருப்பீர்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகளே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும் அந்யுன்யம் இருக்கும். 7ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் ஒற்றுமையையும், இருவருமே கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவதோடு மட்டுமல்ல, இருவருக்கும் பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒருவருக்கொருவர் சர்ப்ரைஸ் கொடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளிப்படை தன்மையாக இருக்கும். கூட்டாளிகளிடத்திலும் உங்களுடைய வேலைகள் சரிவர நடக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டு. வேலையாட்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அனுகூலம் உண்டு. எதிலும் ஒரு நேர்த்தி இருக்கும். லாபம் ஏற்படும். வருமானத்தை பெருமளவு பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, உணவு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தானியங்கள், உணவு களஞ்சியங்கள், கிடங்கில் வேலை பார்ப்பவர்கள், அறுவடையில் இருப்பவர்கள், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு, எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த நாள் உங்களுக்கு அடுத்த கட்ட நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சந்திர பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கிறாராக. உங்களுடைய துணைவர் இது நாள் வரையில் உங்களிடம் வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகள் செய்திருந்தாலும் இந்த நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்காது. உங்களுக்குள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சந்தோஷமாக கூடுமான வரையில் உங்கள் துணைவருடைய விஷயங்களுக்கு பக்கபலமாக இருப்பீர்கள். நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரியாகவும் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், வீடு மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உறவு முறைகளினால் மகிழ்ச்சி இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பேச்சாற்றல் உங்களுக்கு சீரான போக்கில் இருக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படலாம். ஆபரண பொருட்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய தோற்றமும் பேச்சும் உங்களுக்கு மிக பலம் பொருந்தியதாக அமையும். வெளியூர் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். நாட்டங்கள் உண்டாக்கலாம். புதிய விஷயங்கள் மீதான எண்ணப்போக்கு இருக்கும். தேடல் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி சமாளிப்பீர்கள். நண்பர்களுடைய சந்திப்பு மனதில் மாற்றத்தை தொடரும். அன்பு, பண்பு, பாசம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நல்லது. அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வாக்கு சாதுரியம் இறக்கம். சில நல்ல வேலைகளை கவனிப்பீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். செய்வதறியாது திகைப்பீர்கள். சுகஸ்தானம் உங்களுக்கு சில நேரம் பாதிக்கப்படலாம். அசௌகரியங்கள் இறக்கம். உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை.
தெய்வ வழிபாடுதலை செய்தால் ஓரளவிற்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு யார் ஒருவர் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு நல்லது சித்திக்கும். அசௌகரியங்கள் இருந்தாலும் அவை சரியாகிவிடும். சீரான போக்கு இருக்கும். இந்த நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் கைக்கு கிடைக்கும், இடம் கிடைக்கும், மனை கிடைக்கும், வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும். பண ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் தீரும், நெருக்கடிகள் அகலும். பொருளாதார வரவிற்கு ஏற்ற காலமாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. சோமவாரம், திங்கட்கிழமை அதிலும் எதிர்பார்த்த சில வேலைகள் நடக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் தீரும். மற்றவர்களுக்கு சமமான சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை வளரும். ஒரு சில நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். இருந்தாலும் எல்லோருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்காது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்பது என்பது அரிதாக இருக்கும். உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்து கொண்டு செல்வீர்கள். பிறருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற மதிப்போ மரியாதையோ இருக்காது. எதிர்பார்த்தபடி சில வாகன வசதிகளை அதிகப்படுத்துவீர்கள். உங்களை நாடி வந்தவர்களின் குணத்தை புரிந்து கொள்வீர்கள். அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை தெரிந்து செய்வீர்கள். அதிக நாட்டம் உடைய நாள். வியாபார போக்கு மாற்றத்தை தரலாம். நல்ல சூழ்நிலைகள் ஏற்பட இறை வழிபாடு செய்வது விசேஷம். திங்கட்கிழமை சோமவாரம் என்பதால் சிவபெருமானுடைய வழிபாடு, பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் நிறைந்த விஷயங்களில் ஈடுபடுங்கள். பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகளை கொடுப்பீர்கள். சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக குடி மக்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த சில செய்திகள் நல்லதாக அமையும். வாகன வசதிகளை மேம்படுத்துவீர்கள். தேடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். வேலை தொடர்பான சில மாற்றங்கள் வரலாம். எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் உண்டாக்கும். திருப்பங்கள் இருக்கும். தற்பெருமை குணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பிள்ளைகள் பெருமிதமாக இருப்பார்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் பிறக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாக்கும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். பெருமைக்குரிய நாளாக்கும். சில எண்ணங்கள், சில மன அமைப்புகள், எண்ண போக்கில் இருக்கக்கூடிய வேலைகள் திடீர் மாற்றத்தை கொடுக்கலாம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். பல நன்மைகள் பிறக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தியாக்கும். எதிர்பார்த்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் வரலாம். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். ஒரு சிலருக்கு மாற்றங்கள் வரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சம்பளம், வருமானம் உயர்வு பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சற்று மேலே உயர முயற்சி செய்வீர்கள். போதுமான தேவைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழிலை எக்ஸ்ட்ராவாக செய்யலாம் என்கிற எண்ணங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு தோன்றும். பெரிய அளவில் வருமானத்தை பெற வேண்டும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க பல வழிகளை முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பெரிய அளவிலேயே இருக்கும். அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள பள்ளியில் சேர்வீர்கள். உங்களுடைய அடிப்படை கல்வியே உயர்ந்ததாக இருக்கும். பிரம்மாண்டமான பேச்சுக்கள் அமையும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். எதை செய்தாலும் மிக திறமை உள்ளவர்களாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். சுரங்க பணிகள் தொடர்பாக வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பூமிக்கு கீழ் தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலையை பார்க்கக்கூடியவர்கள், பணிபுரிபவர்களுக்கு ஒரு சீரான போக்கு அமையும். இருந்தாலும் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டாருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அக்கம் பக்கம் நபர்கள், தெரிந்தவர்கள், மிக நெருக்கமானவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். நட்புகள் வட்டாரத்தில் நல்ல உயர்ந்த மதிப்பு. உங்களை பற்றி உயர்வாகத்தான் பேசுவார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பீர்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுப்பார்கள். வியாபாரத்தினுடைய போக்கை உயர்த்த அதிக முயற்சிகள் நடக்கும். சீரான போக்கு அமையும்படியாகத்தான் இருக்கிறது மகர ராசி அன்பர்களே. களத்திரத்தில் 9ஆம் பாவாதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம். புதன் பகவான் பகை பெற்று
கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் பூர்வ புண்ணிய பாவகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீடான ரிஷபத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். ஆகவே மகர ராசி அன்பர்கள் பொருளாதார நிலைப்பாடுகளில் ஓரளவிற்கு உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். குழந்தைகளுடைய தேவைகளை மிக அன்பாக நிறைவேற்றுவீர்கள். மனதில் கனிவு, நிம்மதி இருக்கும். நண்பர்கள், நட்புகள் வட்டாரத்தில் நன்மைகள் பிறக்கும், புரிதல் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டு. அலுவலக வேலைகளை கவனமாக செய்தல் வேண்டும். அங்கும் இங்குமாக போக வேண்டிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் நிகழலாம். உங்களுக்கு அதற்கேற்றபடி சில சூழல் நிலைகள் அமையும். கனிவாகவும் இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை: நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். வருமானம் குறித்த எண்ணங்கள் இறக்கும். சூழ்நிலைகளில் லாபகமாக கையாளுவீர்கள். வருமானத்தை அதிகம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி ஆராய்ச்சி அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திர பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். இந்த நாள் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். அந்த வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மேஷத்தில் சஞ்சாரம். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகளில் கவனமாக இருங்கள். நெருக்க மாணவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவட்டம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். கனிவாக இருக்க வேண்டும். மூத்த தலைவர்களிடம், பெரிய பெரிய அதிகாரிகளிடம் பணிவாக பேசுங்கள். சூழ்நிலைகளை புரிந்து அனுசரித்து செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. அதிலும் தாயினுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்தமாகும். சந்திர பகவான் உச்சம் பெற்ற நிலையில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்வதால் அவர் 6ஆம் பாவாதிபதியாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் நல்ல உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம். தாய்க்கு ஏற்ற பிள்ளையாக இருப்பீர்கள். உங்களுடைய வண்டி வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிதாக இறக்குமதி செய்வீர்கள். வீட்டினுடைய அமைப்பை மிக அழகாக நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமை இருக்கும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். கலை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் குவியும் நாள். அலங்காரம் செய்யக்கூடிய சில காரியங்களில் ஈடுபடுவதாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணியத்தில் இருப்பதாலும், களத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருப்பதாலும் உங்கள் துணைவர் முகாந்திரமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் சில நன்மைகள் பிறக்கும். வருமானம், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு இந்த நாள் நல்லது. செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றலாம். அஷ்டமாதிபதி உங்களுக்கு பகை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான். சந்தேக உணர்வுகளினால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கக்கூடிய சூழல் உண்டாகும். யாரிடமாவது நீங்கள் உதவி கேட்டு இருப்பீர்கள். அது அந்த நேரத்தில் நடந்திருக்காது. ஆனால் எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். புதிய வண்டிகளை வாங்குவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் மாற்றுக்காரகனான சந்திர பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மட்டுமே செய்யும். எண்ண ஓட்டம் சீராக்கும். விவசாயிகளுக்கு நல்ல வியாபாரம் இருக்கும். புதிதாக இடம், வீடு, மனை வாங்குவீர்கள். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறைகளில் இருப்பவர்கள், தானிய கிடங்குகள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், விவசாய பூமியை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். நிறைவு நிறைந்த நாளாகும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான நிலை இருக்கும். ஒரு சில நேரம் திருப்திகரமற்ற மனநிலை உங்களுக்கு இருந்தால் அது சற்று தனியும். திருப்திகரமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வீர்கள். சந்திர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருப்பது இந்த நாள் மிகப்பெரிய ஹைலைட். ராசிக்கான அமைப்பு படி வேலை, வியாபாரம், தொழில், உத்தியோகம் தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மன அமைப்பை, சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாகத்தான் இருக்கும். துணைவருடைய ஆதரவை பெறுவீர்கள். திருமணமானவர்களுக்கு, தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். புதிதாக பெண் தேடுபவர்களுக்கோ அல்லது வரன் தேடுபவர்களுக்கோ நல்ல சூழ்நிலைகள் அமையும். திங்கட்கிழமை தினத்தில் சுக்கிர பகவானுடைய ஓரையில் பெண் பார்க்கலாம். அதே போல வெள்ளிக்கிழமை தினத்தில் சந்திர பகவானுடைய ஓரையில் பெண் பார்க்க செல்வது சீக்கிரமாக கைகூடி வரும்.
உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதால் சுப காரிய விசேஷங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி. ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். உங்களுடைய துணைவருடைய ஆதரவை பெருமளவு பெறுவீர்கள். மகிழ்ச்சி இருக்கும். வீட்டில் சந்தோஷம் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உதவிகள் ஏற்படும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் இருக்கும். பிற நன்மைகளை பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். அனுகூலமான நாளாக்கும். எல்லா விதமான ஏற்றங்களையும் பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் 3ஆம் முயற்சி பாவாதிபதியும் அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். தேவைக்கு ஏற்றபடி பணம் கிடைக்கும். சில நேரம் உங்கள் மீது அதிக நம்பிக்கை ஏற்படும். சாதித்து விடுவோம், வேலைகளை சமாளிக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு பிறக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் புதிய உணர்வு வெளிப்படும். தைரியமாக சில காரியங்களை ஈடுபடுவீர்கள். புதுவிதமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். நல்லதொரு ஆர்வம் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வரவுகள் அதிகரிக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். 5ஆம் அதிபதி 3ஆம் இடம் இடமாற்றம். சிறு தூர பயணங்களுக்கும் செல்வீர்கள். உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளோடு செல்லலாம். வெளியூர்களுக்கு பயணிக்கலாம். வியாபாரத்திற்காக வெளி இடங்களுக்கு செல்வீர்கள். விவசாயம், வீடு, மனை, தோட்டம், துறவு இதில் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். நீர் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், தண்ணீர் கேன் விற்பனை செய்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் மளிகை கடை, தானிய கிடங்கு, குடோன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் உண்டு. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். விரும்பியதை வாங்குவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வியாபாரத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிடித்த மாதிரியான வேலைகள் கைகூடி வரும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். சக நபர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரம். தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். பொறுமையும் நிதானமுமான குணம் தேவை. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். இல்லத்தரசிகள் உங்களுடைய பிரச்சனைகளை வெளியிடங்களில் பேசினால் பலன் கிடைக்காது. உங்கள் துணைவரிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது. அதுவும் சில நேரங்களில் நீங்கள் சொல்வது ஒன்று, அவர் புரிந்து கொள்வது ஒன்று என்பது போலவே அமைந்துவிடும். வீட்டிற்குண்டான விஷயங்களை உங்களால் பேசவே நேரம் இருக்காது. உங்கள் துணைவர் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருப்பார். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளில் சில நேரம் மாற்றம் வரும். அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி பகை பெற்று சந்திர பகவானுடைய வீட்டில், அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதி கூடிய வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதியே சந்திர பகவான், அவரை பூர்வ புண்ணியாதிபதி. 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள். அதே போல ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் கேத்து பகவானுடைய இணைவு இருக்கிறது. 6ஆம் வீடு என்பது வெற்றிக்குண்டான ஸ்தானம் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். புதிய முயற்சிகளில் ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. சக ஊழியர்களிடம் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும். வேலையில் விறுவிறுப்பு தன்மை உண்டு. புரிந்து கொண்டு செய்வீர்கள். கொடுத்த வேலைகளை மிக கவனமாக செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கலாம். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுவதற்காக சில இடமாற்றங்கள் ஏற்படும். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதார தேவைகள் கைக்கு வந்து சேரும்.
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.